எல்லாருக்கும் வணக்கம். ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்ட அடங்கிடுவ மனிதா. கம்பங்களி தின்னவனும் மண்ணுக்கல்ல, அது தங்க புஷ்பம் தின்னவனும் மண்ணுக்கல்ல அப்படின்னு நிறைய பாட்டு நம்ம எத்தனையோ பாடல் வரிகள் நம்ம கேட்டுட்டு இருக்கோமுங்க. இந்த வாழ்க்கை நிலையானதில்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் யாருமே அதை பற்றி நம்ம மைண்ட் பண்ணிக்கிறதே இல்லை. ஆமாங்க, எப்போ ஒருத்தனுக்கு ஜனனம் பிறப்புன்றது நிச்சயிக்கப்பட்டுச்சோ அப்பொழுதே அவனுக்கு மரணம்ன்றது எழுதப்படாத ஒரு விதி. அதாவது இறப்புன்றது நிச்சயம். பட் அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம எல்லாம் பிறந்த என்னமோ பல வருஷம், பல 100,000 ஆண்டுகள் வாழ போகிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நினைப்பு. ஸோ அந்த இடப்பட்ட தூரத்தில் நம்ம ஆடுற ஆட்டம் இருக்கே, பெற்றவங்களை குழந்தைங்க ஏமாத்துறது, ஹஸ்பண்ட் மனைவியை ஏமாத்துறது, மனைவி ஹஸ்பண்டை ஏமாத்துறது. எதுக்குங்க இந்த போலியான வாழ்க்கை? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நம்ம தாங்க ஏமாறவன் தாங்க முட்டாள் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் ஏமாற்றங்களும் மிஞ்சும். ஆமாங்க, அவங்களோட கேரக்டர் அதுதான், அவங்க அப்படிதான் இருந்திருக்காங்க. ஆனால் நம்பினீங்க இல்லையா? நீங்கள் அதிகமான எதிர்பார்ப்புகளை வச்சு அவங்க மட்டும்தான் வாழ்க்கை, அவங்கள நம்பி தான் நம்மளுடைய எதிர்காலம் இருக்குன்னு நம்பி நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேல் நம்பிக்கை வச்சு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் இல்லையா? நம்ம தாங்க முட்டாள். ஸோ என்னன்னா, இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏன் பிறந்தோம்னு தெரியலை, என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு தெரியலை. ஆனால் எல்லாருக்கும் மரணம்ன்றது நிச்சயம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை யாரும் மைண்டில் ஏற்றுக்கிறது கிடையாது. இது எதுக்குங்க இந்த மாதிரி வாழ்க்கை? அதாவது பிறந்தோமா, படிக்கணும், படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வேலையில் செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் வீடு வாங்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணணும், இப்போ குழந்தைங்களை பெற்றுக்கணும், குழந்தைங்களை வளர்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை ஒரு மிஷின் மாதிரி, இன்ஜின் மாதிரி இயந்திரத்தனமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் நம்ம எல்லாருக்கிட்டும் என்ன, பிறக்கும்போதே பணக்காரங்களாக பிறந்துட்டோம். நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்? நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்களாம் உங்களோட வாழ்க்கையே ஈமையாகவே கழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ என்னங்க வாழ்ந்துட்டோம்? நம்ம நமக்காக வாழ்கிறோமோ இல்லையோ, மற்றவங்களுக்காக, அதாவது சுற்றி இருக்கிறவங்களுக்காக நம்ம ஆடம்பரமாக வாழணும் அப்படின்ற நமக்கு அந்த கார் இருந்தால் தான் போகணும், இல்லை நடந்து கூட போயிடலாம். ஆனால் அடுத்தவன் பார்க்கணும், அவன் கார் வாங்கிட்டான், ஸோ நம்மளும் ஒரு கார் வாங்கணும். அவன்கிட்ட காசு இருக்குது, அவன் கார் வாங்கிட்டான், நம்மக்கிட்ட காசு இல்லை, இப்போ என்ன பண்ணலாம்? அதான் இஎம்ஐ இருக்கே, இஎம்ஐயில் போடுற இஎம்ஐயில் அப்படி சொல்லிட்டு ஒரு கார் வாங்கிடுறோம். ஸோ அதை கட்டுறதுக்காக நாக்கு தள்ளி நம்ம உழைக்கிற உழைப்பு இருக்கே, இதெல்லாம் இதுக்காகவே போய் சேர்ந்துருதுங்க. அது மட்டுமா, இப்படி நம்ம இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு சிலர் இருப்பான். இன்னொருத்தர் என்னன்னா, காசு தங்கிட்ட இருக்கா, என்னமோ அவனுக்கு தான் இந்த உலகத்தில் இறப்புன்றதே இல்லாத மாதிரி இருந்துட்டு போட்டோம். 100 வருஷம் 200 வருஷம் கூட வாழ்ந்துட்டு போட்டோங்க. ஆனால் யாரையும் புண்படுத்தக்கூடாது. பணம் இருக்கின்ற பணத்தின் ஆடக்கூடாது. பணம் இன்னைக்கு வரும், ஏன் அதுக்கு செல்வம் பேருனா அது சொல்லாமல் வருமா, சொல்லாமல் போய்க்கிருமா, அதனால தான் அதுக்கு செல்வம் பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்பி நம்ம மற்றவங்களை என்றைக்குமே நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுங்க. சரியா? அது மட்டும் இல்லைங்க, ஏமாறுறவங்க எல்லாருமே ஒரே மாதிரி ஏமாந்துட்டு இப்படியே இருந்துரும்னு நினைக்கிறீங்களா? தப்புங்க. நீங்கள் அதாவது என்னடா மனுஷன் நெஞ்சம் பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதர்களை நினைந்து விட்டால் அப்படின்னு சொல்கிறான். நம்ம கண்ணு முன்னாலே நிறைய பேர் பொய்யா நடிக்கிறாங்க, போலியான வாழ்க்கை வாழ்கிறாங்க. நமக்கு தெரியுது அவங்க செய்கிற தவறுன்னு. பட் நம்மளால் அதை தட்டி கேட்கவும் முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருப்போம். ஒரு விஷயங்க, டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. நீங்கள் தட்டி கேட்க வேண்டாம். அவங்களுக்கெல்லாம் சரியான ஆசான் ஒருத்தன் இருக்கான். யாரு தெரியுமா? காலம். அந்த காலம்தான் அவங்களுக்கெல்லாம் நல்ல பாடத்தை கற்பிக்கும். நீங்கள் 1000 பேரை வச்சு 1000 பாடங்கள் அவங்களுக்கு நடக்கலாம். நீங்கள் போகிற பாதை தவறு, நீ செய்கிறது தவறு, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 1000 சைக்காட்டிஸ்ட் டாக்டர்ஸை வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. யாரும் திருந்த மாட்டாங்கங்க. அவங்களுக்கு காலம் பதில் சொல்லும். நிச்சயமாக அப்போ தான் அவங்க திருந்துவாங்க. ஸோ யாரையும் திருந்தலைன்னு கவலைப்படாதீங்க. காலம் அவங்களுக்கு நல்ல பதில் சொல்லும், அது அவங்கள திருத்தி கொண்டு வரும். ஆனால் அதுக்காக நம்ம வாழ்க்கையங்க நம்ம அர்ப்பணிச்சுக்கணும்.
எனக்கு சரியா? அதாவது ஒரு வாக்கிங் கேள்விப்பட்டிருக்கேன். இன்றே வாழ், இந்த நொடி பொழுதே நீ வாழ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏங்க அடுத்தவங்களை திருத்தணும், அடுத்தவங்க இப்படி தப்பு பண்ணுறான், அடுத்தவங்க இப்படி செய்கிறான், அடுத்தவங்களை நினச்சி ஏங்க நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து சீரழிச்சுக்கிறணும்? நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்வோங்க. நம்ம உண்மையாக இருக்கோமா, நம்ம மனசாட்சியோடு இருக்கோமா, நம்ம இந்த நொடி பொழுதை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோம். நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணலைல்ல. ஸோ டோன்ட் வரி, எதுக்கு கவலைப்படணும்? இந்த வாழ்க்கை எனக்கானது. ஸோ நான் இதை நல்லபடியாக வாழ்ந்துக்குவேன், என்னுடைய கடமைகளை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாவை பத்திரமா பார்த்துக்கங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு உண்மையாக இருங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு உண்மையாக இருங்க. குழந்தைங்களும் நல்லபடியாக வளர்த்து விடுங்க. ஸோ அதுவே உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது உங்களுக்கு பின்னாடி வர உங்கள் வாரிசுகள் நல்லபடியாக உருவாகிட்டாவே அதுதாங்க நீங்கள் இந்த உலகத்துக்கு செய்கிற ஒரு கைமாறு. என்னென்னா நல்ல குழந்தைகளை உருவாக்கி விட்டுட்டு போங்க. அது நிச்சயமாக அதுவே பல பேரை திருத்துங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, யாரும் யாரையும் திருத்த வேண்டாம், காலம் அவங்கள திருத்தும். ஸோ இன்னொரு விஷயங்க, ஜனனம்னா மரணம் நிச்சயம், அது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, மற்றவங்க நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் அதையே நினச்சி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கக்கூடாது. சரியா? ஸோ என்ஜாய் யுவர் செல்ஃப், பி ஹாப்பி. ஓகே.